சவடசராணிப்பட்ட லோ பட்ஜெட் பஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா செம்ம குவாலிட்டியா 2 வண்டி வந்து பாருங்க. இது சொல்றதுல நம்மளது இடம் மாத்திரம் வேலுட்டு சென்னை போற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு யாரு கேட்டா சொல்லுவாங்க. ஒரு சின்ன பாருங்க, அதாவது நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் சில வித்தியாசம் இருக்குது சொல்லணும் பாருங்க. அதாவது கெட்டவன் பார்த்தீங்கன்னாக்கா சாகும் போது கஷ்டப்படுவான் சார். ஆனால் நல்லவன் வந்து சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவான் சார். இது உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக. அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருப்போங்க, நல்லா இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஜன்னி எஸ்டிலோ 2012 மாடலு 2 ஓனரு செமையான வண்டி சார், சரியான வண்டி சார், தரமான வண்டி சார். கஷ்டம் பார்த்தினாக்கா 2,50,000 கேட்குறாங்க. 2 வண்டி 2,50 கேட்குறாங்க. அந்த வண்டி பார்த்தினாக்கா 2012 மாடலு 2 ஓனரு, இதுவும் 2,50 கேட்குறாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸு டாப் மாடல் வண்டி, இதுவும் அலாய் வீலோடு இது வண்டி. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்க. 2,50 2,50 2,50 2,50 இது 2,50 2,50 இது 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 அருமையான வண்டி பாருங்க. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, அலாய் வீலோடு இருக்குது சார் வண்டி. தரமாக இருக்கும், சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் வண்டி. இது பாருங்க, இது வந்து டோர் திறந்த உடனே லைட் சூப்பராக இருக்குது சார். இது பாருங்க, இதை பாருங்க, இந்த லைட் காட்டுப்பா, லைட் காட்டு. 4 டோருமே லைட் சார். இதில் லைட் செட்டிங் சார். ஒன்றில் இருட்டில் அவ்வளோ அருமையாக சார், ஜில் ஜில் ஜொலிக்குது சார். பாருங்க, வெறும் 54 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது. அதே மாதிரி டச் ஸ்க்ரீன் செட்டு பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ஏசி சில்னஸ் சூப்பராக இருக்குது, சீட் கவர் பக்காவாக இருக்கும், 4 வீல் அலாய் வீல், 4 டயர் புது டயரு. இந்த பாருங்க, அலாய் வீல் காமிச்சியா? இது பாருங்க, I10லேருந்து ஸ்போர்ட்ஸு கப்பா இன்ஜினு, I10 ஸ்போர்ட்ஸில் கப்பா இன்ஜின், ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ, பேக் வைப்பர்லாம் இருக்குது. சாய்பாபா அப்படியே சுற்றி காட்டுப்பா. குறைன்ற வார்த்தைக்கு இடமே இல்லை இந்த வண்டியில். உள்ள இன்ட்டில் காட்டு. இதில் டச் ஸ்க்ரீன் செட்லாம் இருக்குது சார் வண்டியில். ரிவர்ஸ் கேமராலாம் இருக்குது. அப்படியா? 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 2,50 அருமையான 2,50 விட்டுறாதீங்க. கிட்ட வாங்க, ஒன்று குறைச்சி வாங்கி தருவேன். வேலையை சொல்கிறது தான். நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை. பாருங்கள், இன்றைக்கி ரிட்ஸு போயிடுச்சு, அதேமாதிரி அமேஸு போயிடுச்சு. 50 கிட்ட வண்டிலாம் நிறைய வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் நாளைக்கு 4 2 3 வண்டி இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி சொல்லுவோம் சார். அதாவது வீட்டில் வந்து கணவன் மனைவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமாக சொல்கிறேன் சார், அந்த மனைவி இறந்துட்டான்னு வச்சுக்க, ஆனால் கணவன் படுற பாடு ரொம்ப கஷ்டம் சார். அதாவது டெய்லி என்னாடி சோறு ஆக்கிறேன், என்னாடி குழம்பு காக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத போயிடும். வீட்டில் பார்த்தா கையோ முறை சண்டை போட்டோம், அந்த சத்தமும் நின்று போயிடும் சார். நம்மளுக்கு தட்டத்து சாப்பாடு போடுவாங்க பாரு, அந்நேரத்துக்கு வந்து சாப்பாடு போடுறேன்னு கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க சார். அவங்க நம்மளுக்கு தேவையான துணிமணி குளிக்க சொல்ல துணிமணி தேவைப்பாங்க, அதுக்கு ஆள் இல்லாத போயிடும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு இட்டு போகிறதுக்கு அவங்களை ரெடி பண்ணுறது அதுக்கு ஆள் இல்லாமல். சத்தியமாக சொல்கிறேன் சார், வீட்டில் வந்து கட்டின மனைவி கண்டி இல்லைன்னாக்கா அந்த ஆம்பளை அனாதை தான் சார். உண்மையிலே அனாதை தான் சார். இது இன்னைக்கு கூட சொல்கிறேன் சார், என் மனைவி இருக்கிறதுக்குள்ளே நான் சீக்கிரம் போய் நான் சேர்ந்தேன்னு ஆசைப்பட்றேன் சார். நிஜமாக சொல்கிறேன் சார். ஏன் சொல்லல? ஐயோயோ, என் பெருமையை சொல்ல சார். நான் என் பையன் மாதிரி அப்பா அப்பா அப்பான்றான் பாருங்க. ஏன் சொல்லல? இன்றைக்கி இருக்க சூழ்நிலை மாதிரி சார். இனிமேல் சொல்கிறேன் சார், நீ பெருமை சொல்ல. அதாவது எனக்கு என் மனைவி அமைஞ்சது எங்கள் அம்மா மாரி அமைச்சிட்டாங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே என் மனைவி அமைச்சிட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக யாரும் மனசு நோவாமல் வாழ கற்றுக்கு சார். சந்தோஷமான சார். அந்த அம்மா நினச்சா எனக்கு ரொம்ப புல்லறி சார். அதனால் என்றைக்கும் வீட்டில் இருக்கிற அக்காங்களை யாரும் திட்டாதீங்க சார். அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. நல்லா இருப்போம் சார், எண்ணம் போல் வாழ்க்கை சார். அவங்க நல்லா இருந்தால் சார் நல்லா இருப்போம். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வருவாங்க, ஒருத்தர் திட்டுவாங்க. அதனால் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா, நல்லா வச்சிங்கண்ணா. நிஜமாக சொல்கிறேன் பாருங்க, கல்யாணம் ஆகாதவங்களை போய் கேட்டு பாருங்கள், கல்யாணம் ஆனவங்களும் கேட்டு பாருங்கள் போயிட்டு. அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பம் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது சார்.
நான் ரொம்ப வந்து பெண்கள் ரொம்ப மதிக்கிற ஆள் நான். எனக்கு அக்கா ரொம்ப சார் இன்னைக்கு கூட சார் என் கடைக்கு வர கஸ்டமர் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குடும்பத்தோடு வருவாங்க. நான் வந்தவனு ஒரே வார்த்தை என்ன திரும்ப சொல்லுவேன், என்ன வண்டி ஓணும் எல்லாம் கேட்பாங்க வியாபாரத்தில். ஆனால் வண்டிங்களாண்ணா எங்கேருந்து வந்தீங்களான்னு கேட்பேன், ஆனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். என் வார்த்தையாக தான் வார்த்தை முதல் வார்த்தை ஒன்று சார், அன்பாக இருந்து உபசரண வார்த்தை தான் சார் வார்த்தையை சார். அவங்களாம் வாடிக்கையாளர் என் தெய்வம் சார், உண்மையிலே சொல்கிறேன் சார். அவங்க நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். அதனால் முதல் வார்த்தை நீ யாருன்னா கேட்டு பாரு, என்கிட்ட கார் வேணும் எல்லாம் கேட்டு பாருங்க. வந்தவொடனே நல்லா இருக்கிறேன்னு கேட்பேன், ஆனால் சாப்பிட்டீங்களாண்ணே 8 மணி நான் கிளம்பினேன், வந்தவொடனே கார் வாங்குறேன் இந்த வரையானு என்ன மாடல கேட்கவே மாட்டேனே. என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க எடுக்காமல் போகிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும் சார், எனக்கு அதான் சார் வேணும், எனக்கு ஆசை தான் சார். அதே மாதிரி வண்டி விற்றுட்டுனா அவங்க ஊரை சேர்ற போகிற வரைக்கும் அதை திருச்சியோ சேலம் ஈரோடு நான் ஃபோன் பண்ணி ஆனால் ஊருக்கு போயிட்டே கேட்பேன். ஒருத்தர் வண்டி விற்றுட்டு போயிருக்க என் வேலை கடை முடிஞ்சிச்சுன்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி கிடையாது, நல்ல மாதிரி ஊரை போய் சேரணும் சார். கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு அந்த ஒரு 2 லட்சம் ரூபாயில எத்தனை நாள் சேர்த்து வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் கஷ்டம் வந்த ஆள் நான் சார். இந்த பாரு சார் மரம் சார் காட்டு சார், மரத்துலையா சார் காய்க்குது பணம் ஊரின்னு வந்துருந்தா சார் நான் ஒரு பிடி வச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் எண்ணம் போல் வாழ்க்கை விட்டுறாதீங்க. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. இந்த வீடியோவில் டீசல் பெட்ரோல் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க. பனைமரத்தில் பவாலா இந்த சரவண்டுக்கே சவாலா. விட்டுறாதீங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டியை பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். எப்படியா 250 250 250 250 250 250. நன்றி, வணக்கம்.